ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வெல்பு vlog. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் 5 ரூபா கிஃப்ட் பாக்ஸ் நிறைய தடவை வாங்கி பிரிச்சிருக்கிறேன். நம்ம சேனல்ல கூட 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எதுவும் பார்க்கல அப்படின்னாக்கா இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆனா இன்னைக்கு நான் புதுசா 10 ரூபா கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் நம்ம இந்த வீடியோல வந்து பிரிக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வயலட் கலர் வந்து பிரிச்சிடலாம். என்ன கிஃப்ட் வரப்போகுதுன்றத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த ஒரு பொம்பரம், அதுக்கப்புறமா இது என்னதுன்னா ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறமா ஒரு விசில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஒரு எரேசர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சாக்லேட்னே தெரியல, ஏதோ ஒரு சாக்லேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல வந்துட்டே இருக்குது. இப்ப நெக்ஸ்ட் ப்ளூ கலர் கிஃப்ட் பாக்ஸ். இதுலயும் அதே ரப்பர் பேண்ட் ஒண்ணு, அதுக்கப்புறமா பொம்பரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா விசில் ஒண்ணு, சாக்லேட் ஒண்ணு, எரேசர் ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் கிஃப்ட் பாக்ஸ். இதுக்குள்ள நமக்கு வந்து டிஃப்ரெண்டா அதுக்கப்புறம் யூனிக்கா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஸோ இதுக்குள்ள நமக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான பைக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வந்துட்டு சொமேட்டோன்னு எழுதி இருக்குது. வீல் வேற உடஞ்சி போய் வந்திருக்கு. இது வந்துட்டு உண்மையாலே ஒரு சூப்பரான ஒரு டாய் தான் கை. சூப்பரா வந்து விளையாடுறதுக்கும் சூப்பரா வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இதுலயுமே வந்துட்டு ஒரு சாக்லேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெட் கலர் கிஃப்ட் பாக்ஸ் இன்னொன்னு. இதுலயும் நமக்கு அதே ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறமா விசிலு, பொம்பரம், சாக்லேட்டு, எரேசர் அதேதான். அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த கோல்டு கலர் கிஃப்ட் பாக்ஸ். இதுல நமக்கு சாக்லேட், விசில், பொம்பரம், ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறமா எரேசர் தாங்க இதுல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பிரிச்ச கிஃப்ட்ல எனக்கு என்னன்னா கிடைச்சிருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கொஞ்சம் பொம்பரம். சோ இப்ப நம்ம இவங்க கொடுத்திருந்த இந்த பொம்பரங்க எல்லாத்தையும் சுத்த விட்டு பாக்கலாம் கைஸ். வாங்க. கீழே விழுந்து இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பிரிச்சதுல வந்த உருப்படியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பொம்பரங்க மட்டும்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்னு பிரிச்சு பார்க்கலாம். $50 பைசா மிட்டாயாட்டம் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற கலர்ல இருக்குது கவரு. உருகி ஊத்தி போய் கிடக்குது பாருங்க, என் கையில எல்லாம் ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரியான மொக்கையான மிட்டாயெல்லாம் தான் கை தராங்க. அதுக்கப்புறமா இன்னொரு மிட்டாய் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மிட்டாயெல்லாம் வந்துட்டு எதுவுமே அந்த அளவுக்கு ஒன்றும் குவாலிட்டியான இல்ல, சும்மா அப்படியே தரணுமேன்றதாக கொடுத்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான எரேசர்ஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு 50 பைசா எரேசர் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியா, ரொம்ப மட்டி குவாலிட்டியில. இது எப்படி அழிக்குதுன்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருந்த இந்த ஒரு ரப்பர் எப்படி அழிக்குதுன்றத பார்ப்போம். பரவாயில்லைங்க, நல்லாதாங்க கைஸ் அழிக்குது. ஓகேவா வந்துட்டு இந்த ரப்பர் வந்து அழிக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கொஞ்சம் விசில்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுமே பாருங்க எவ்வளோ மட்டியா இருக்குது அப்படின்ட்டு. இதுல வந்துட்டு ஏதோ குரங்கு படம் போட்டிருக்கிறாங்க. இதுலயும் குரங்கு படம் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இதுல ஏதோ பறவை படம் மாதிரி போட்டிருக்காங்க, காக்கா படம் மாதிரி. அதுக்கப்புறமா இதுல ஏதோ நாய் படம் மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரியான ரப்பர் பேண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த லெவல்ல இருக்குதுன்னு பாருங்க இதோடைய குவாலிட்டி. பாருங்க, இழுத்தா இப்படி இவ்வளவு பெருசாயிடுது. ரப்பர் பேண்டுனால நம்ம எவ்வளவு இழுத்துட்டு விட்டாலுமே அதனுடைய ஒரிஜினல் சைஸுக்கு போயிருக்கும். பட் ஆனா இந்த ரப்பர் பேண்ட் எல்லாம் பாருங்க பிஞ்சே போயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரியான மட்டி குவாலிட்டியான ரப்பர் பேண்டா நமக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க இத்தனை பேக்கெட்டு. ஸோ இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கைஸ் எனக்கு ரொம்ப யூனிக்கா வந்துட்டு பட்டுச்சு. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பைக் தான். நீங்க பாருங்க இது வந்து சொமேட்டோ அப்படின்ட்டு எல்லாம் எழுதி ஒரு டெலிவரி பாயோடைய பைக் மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ட் இதுல வந்து வீல்ஸும் வந்துட்டு ஓரளவு வந்து சுத்துற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கைஸ் இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப யூனிக்கா வந்துட்டு இருந்தது. நம்ம வந்துட்டு 5 பாக்ஸ் வந்து பிரிச்சோம். இந்த 5 பாக்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு டாய் அப்படின்னாக்க அது இந்த ஒரு பைக் தான். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் டெலிவரி பாக்ஸ், அதுக்கு மேல சொமேட்டோ, இங்க ஒரு சொமேட்டோ, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி பாயோட ஒரு போட்டோ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, பைக் போடுற ஸ்டாண்டு. நிக்குதான்னு பாக்கலாம், விழுந்துருச்சு. அமுகு டுமுகு அமால் டுமால்.